இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் எம்எல் ரவி என்னோட பேரில் இன்றைக்கு ஒரு வழக்கல் தாக்கல் செய்யப்பட்டது. அது என்னன்னாக்கா சிபிஐ என்கொயரி வேணும்ட்டு இந்த கரூரில் நடைபெற்ற 41 மரணங்கள் குறித்தும் அதில் 9 குழந்தைகள் இருக்குது. போலீஸ் தான் அனுமதி கொடுத்தது தாவேக்காவுக்கு மாநாடு நடத்துவதற்கு, ஊர்வலம் நடத்துவதற்கு, பிரச்சாரம் செய்வதற்கு. அந்த ஊர்வலத்தை கொடுத்துவிட்டு அது டிஜிபி ஏடிஜிபி அவர்கள் 500 பேரை தான் அனுப்பிச்சுதான் சொல்றாரு. நார்மலா ஒரு புரொட்டஸ்ட் கூட்டத்துக்கு கூட, ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கூட, ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல கூட ஒரு 50 போலீஸ் நிற்கக்கூடிய சூழலை நம்ம பாக்குறோம். ஆனா இன்னைக்கு 10,000 பேர் கூடுவதாக அவங்களே அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா அதுல 20,000 பேர் வந்துட்டேன்னு சொல்றாங்க. ஏற்கனவே 4 முறை இது போன்ற ஊர்வலங்களை தாவேக்கா நடத்தி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதனுடைய படிப்பினையாக கிரவுட் மேனேஜ்மெண்ட் தெரியாத போலீஸ் தான் சொல்லணும். நீங்க கிரவுட் மேனேஜ்மெண்ட் கூட இவங்களுக்கு தெரியாம இங்க எதுக்கு போலீஸ் துறையில வேலை செய்தாங்க தெரியல. இது எல்லாம் ஆய்வு செய்து அந்த கிரவுடுக்கு ஏத்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஆனா பண்ணாம இவங்க விட்டுட்டாங்க. அதனுடைய சூழல்ல மரணங்கள் ஏற்பட்டது. மரணங்கள் ஏற்பட்ட போது இப்ப எஃப்ஐஆர் பதிவு செய்து ஒன்லி அந்த தாவேக்கா நிர்வாகிகளை மட்டும் கைது செய்து வரும் சூழலை பார்க்கிறோம். ஆனா வலைதளங்கள்ல பல்வேறு கருத்துக்கள் நிலவுகிறது. ஜுடிஷியல் சிஸ்டம் என்ன சொல்றதுன்னா, கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் நம்பிக்கை ஏற்படணும், நீதித்துறையின் மேல நீதி மீது நம்பிக்கை ஏற்படணும். ஆனா இந்த நம்பிக்கை ஏற்படுவதற்கு வெறும் தண்டனை மட்டும் பெற்றுக் கொடுத்து விட்டால் மட்டும் தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கான வழிமுறைகள் சரியாக நடத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறது.